நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கோடை மழை. இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இருபத்தி 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு அறிவுறுத்தல். மும்பையில் பிரம்மாண்ட வாகன பேரணியில் ஈடுபட்டார் பிரதமர் மோடி. சாலையின் இருபுறமும் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்ற தொண்டர்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் 300 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். செந்தில் பாலாஜியின் பிணை வழக்கை இன்று மீண்டும் விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை விசாரணையை ஒத்திவைக்க கோரிய நிலையில் இடைக்கால பிணை கோரும் செந்தில் பாலாஜியின் தரப்பு. குடிநீர் தொட்டியில் சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். தவறுகளை சுட்டிக்காட்டுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட நடவடிக்கை எடுப்பதாக மதுரை கிளை நீதிமன்றம் ஆதங்கம். மறைந்த விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டதற்கு வீடியோ வெளியிட்டு வாழ்த்திய ரஜினிகாந்த். விஜயகாந்த் போன்ற ஒருவரை இனி பார்க்கவே முடியாது என்றும் புகழாரம். வயநாடு வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் ராகுல் காந்தி 2வது தொகுதியில் போட்டியிடுவது வாக்காளர்களின் நம்பிக்கையை சிதைத்த செயல் என்று அண்ணாமலை விமர்சனம். 2 தொகுதிகளிலும் ராகுல் வெற்றி பெற்றால் அவர் எந்த தொகுதியை ராஜினாமா செய்வார் என்றும் கேள்வி. மதுபான முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன்களுக்கு எதிரான கெஜ்ரிவாலின் மனு மீது மீண்டும் விசாரணை. இருதரப்பும் ஜூலை 11ஆம் தேதி ஆஜராக டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவாலியிடம் கெஜ்ரிவாலின் உதவியாளர் அத்துமீறியதை கண்டித்து முதலமைச்சர் இல்லம் முன்பு பாஜகவினர் போராட்டம். குற்றம் நடைபெற்றதாக ஆம் ஆத்மி உறுதி செய்திருப்பதால் பிபவ் குமாரை கைது செய்ய பாஜக வலியுறுத்தல். தேர்தல் முடிவுக்கு பிறகு 100 நாட்களில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுப்பதில் தாமதமின்றி அரசு பணிகள் நடைபெறும் என்று மும்பை பொதுக்கூட்டத்தில் பேச்சு. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. மீண்டும் பதவியேற்றதும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து தமக்கு ஆலோசனைகளை அனுப்பி வைக்குமாறு தானே பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் பிரதமராக மோடிதான் இருப்பார் என்று பிரதமரின் வயது குறித்த கெஜ்ரிவாலின் கேள்விக்கு அமித்ஷா பதில். 2029ஆம் ஆண்டுக்கு பிறகும் கூட பிரதமர் மோடிதான் தலைமை வகிப்பார் என்றும் கருத்து. தேர்தலுக்கு பின் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கப் போவதாக மம்தா பேச்சு. மேற்கு வங்கத்தில் காங்கிரசும் மார்க்சிஸ்டும் பாஜக அணியில் இருப்பதாகவும் விமர்சனம். ஐபிஎல் தொடரில் ஆறுதல் வெற்றி பெற்றது பஞ்சாப் அணி. ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்த ராஜஸ்தான் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.